Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டிஃபரெண்டான சாப்ஸ்டிக் அண்ட் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு ஒரு ஹோம் டெக்கர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம நிறையா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் தேவைப்படும். நீங்கள் வந்து லூஸில் வாங்கியிருக்கலாம். நிறையா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஷாப்ஸில் நிறையா கிடைக்கும், இல்லை லோக்கல் ஷாப்ஸ் கூட கிடைக்கும். நல்லா வந்து நீங்கள் பார்த்து வாங்கும்போது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கலர் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ். ஸோ இதையும் நான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஆஃப் அக்டகன் பண்ண போகிறோம். அதாவது ஒரு சைடு மட்டும் நம்ம பண்ண போகிறோம் அந்த ஷேப்புக்கு. ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கேப் அந்த மாதிரிலாம் விட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து இதே மாதிரியே இன்னொரு சைடும் வைக்க போகிறோம் அதே ஷேப்புக்கு. பாருங்கள், நான் இப்போ வந்து அதே மாதிரியே நம்ம வந்து ஆக்டகன் ஷேப்புக்கு பாதி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளூ வச்சு ஒட்ட போகிறோம். ஆக்சுவலாக நான் வந்து பேஸ் வந்து க்ளூ வச்சு ஒட்டிட்டேன். இப்போ வந்து நீங்கள் இதுக்கு மேலே வந்து க்ளூ வச்சு ஒரு 10 to 15 லேயர்ஸ் நீங்கள் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் வந்து புக் அந்த மாதிரி எதனா ஹெவி ப்ராடக்டாக வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 20 to 25 to 30 அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா ஸ்டிக்ஸ் ஒட்ட வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த புக்ஸ் வெயிட்லாம் தாங்கும். நீங்கள் இந்த மாதிரி குட்டியாக எதனா ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதா இருந்தால் 15 to 20 அந்த மாதிரியே போதும். நான் இப்போ வந்து நம்ம பண்ணியிருக்க ஆல்ரெடி அந்த குட்டி பெயிண்ட் பாட்டில்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் 10 லேயர்ஸ் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 10 லேயர்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த வெயிட் வந்து இது கரெக்டாக தாங்கும். நீங்கள் அந்த மினியேச்சர் குட்டி பாட்டில்ஸில் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் என் கார்ட்லேயும் ஆட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சுருக்கோம்ல, இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை அதே மாதிரியே ஒட்ட போகிறோம். நம்ம ஏன் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வைக்கிறோன்னா, பிகாஸ் உங்களுக்கு வந்து பெயிண்ட் அடித்தாலும் நீங்கள் அடிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் என்ன கலர் வேணாலும் பெயிண்ட் அடிச்சிக்கலாம். பட் வந்து இது பெயிண்ட் அடிக்கிறத விட நான் இந்த மாதிரி மல்டி கலர்ஸாக என் ரூமுக்கு செட் ஆகும். ஸோ அதனால் இந்த மல்டி கலர்ஸாக நான் பண்ணியிருக்கேன். எல்லாமே க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பெயிண்ட் வேணும்னாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் அதே மாதிரி ஃபுல் ஆக்டகன் ஷேப்க்கு பண்ணியிருக்கேன். அது ஒரு சிங்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல லுக் கிடைக்கும்னு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சாப்ஸ்டிக் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைமண்ட் ஷேப் ஒரு ஸ்டாண்ட். இது வந்து சூப்பராகவே இருக்கும். நம்ம வீட்டில் வந்து அழகாக குட்டி பொருள்லாம் வச்சுக்கிறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சாப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இது வந்து நீங்கள் நார்மல் கட் ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 20 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சின்ன சாப்ஸ்டிக்ஸ். ஸோ நீங்கள் வந்து பெருசு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பெருசு கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஆல் சைடு ஸ்டிக்ஸ் வச்சுட்டு இதை வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஹாட் க்ளூ கன் வச்சுருந்தா கூட நீங்கள் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து அகெயின் 3 ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரையாங்கிள் மாதிரி நிற்க வைக்க போகிறேன். கரெக்டாக அதோட எட்ஜஸில் வந்து அந்த பாயிண்ட் பண்ணி கரெக்டாக வந்து நான் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன். நீங்கள் ஈவன் ஹாட் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணலாம்.
இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், அதர் 2 சைட்ஸும் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது நல்லாவே காயட்டும். ஸோ காஞ்சோடனே உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். நான் என்ன பண்ணுறேன், இது கொஞ்சம் காஞ்சோடனே நான் அகைன் வந்து ஹாட் க்ளூ கன் வச்சு நான் இன்னொரு லேயர் ஆஃப் ஸ்டிக்கிங் எல்லாத்துலேயுமே ஸ்டிக் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சின்ன ஸ்டிக்ஸ் தானே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது. பெரிய ஸ்டிக் வச்சுருந்தீங்க கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கார்ட்போர்டில் நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்க்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ட்ரா பண்ணி இதே ஷேப்க்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் மாதிரி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா திக்கான கார்ட்போர்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கார்ட்போர்டில் அந்த சைட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மாஸ்கிங் டேப் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் அந்த ஷேப் வந்து ஈவனாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு இதே மாதிரி 2 நம்ம கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து பிளாக் பெயிண்ட் அடிக்க போகிறோம். கலர் வந்து உங்கள் விஷ் தான், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து இப்போ ஃபுல்லாகவே பிளாக் பெயிண்ட் அடிச்சிட்டேன். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து அழகாக நம்ம வாலில் வந்து நீங்கள் மாட்டி விட்டாலோ இல்லை ஸ்டிக் பண்ணிட்டாலோ இது ஒரு நல்லாவே அழகான ஒரு லுக் கொடுக்கும், ஒரு டீசென்ட் லுக் கொடுக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து அழகாக குட்டி குட்டியாக ஃப்ளார் பார்ட்ஸ் வச்சுக்கலாம். ஒரு பொம்மை அந்த மாதிரிலாம் ஸ்டாண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஒரு மாடர்ன் டே ஹோம்க்கு ஒரு கூலான ஐடியாஸ். உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க, அண்ட் இது வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ்லாம் போடணுமோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாவில் வந்து நான் Q&A வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து அதில் கூட சொல்லலாம். ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அதுலேருந்து பிக் பண்ணி போடுவேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்குறேன். Until it's bye from Harini.